இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பலத்த காற்றுடன் பெய்த அதீத மழையாலும் பெரு வெள்ளத்தாலும் கடும் சேதத்தை சந்தித்து உள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம். சில மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை 2 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்ததன் காரணமாக குவாடலுப் ஆற்றின் நீர்மட்டம் கிடுகிடுவென 33 அடி உயர்ந்தது. ஆற்றின் கரையை உடைத்து அகலக்கால் வைத்த வெள்ளம் கண்ணில் பட்டதையெல்லாம் கபலீகரம் செய்தது. வீடுகள், வாகனங்கள் காகித கப்பல் போல் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. உயிரை காப்பாற்றிக் கொள்ள பலர் வீடுகளின் மேற்கூரையில் தஞ்சமடைந்த நிலையில் வெள்ளத்தின் கோர பிடியில் சிக்கி 110க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதில் கேம்ப் பெஸ்டிக் என்ற கோடைக்கால முகாமில் இருந்த 20 சிறுமிகளும் பலியாகினர். 850க்கும் மேலானோர் மீட்கப்பட்ட நிலையிலும் 160க்கும் மேற்பட்டோரை பற்றிய தகவல் இல்லை. இதனால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் டெக்சாஸ் மாகாணம் வெள்ளத்திற்கு முன்பும் வெள்ளத்திற்கு பின்பும் இருக்கும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன. அது குவாடலுப் ஆற்றின் கோர முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. டெக்சாஸ் வெள்ளம் 100 பேரழிவு என கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். வெள்ளத்தில் யாராவது எங்காவது சிக்கி இருக்கிறார்களா என மீட்பு குழுவினர் மும்முரமாக தேடி வருகின்றனர். ஹெலிகாப்டர்கள், படகுகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தேடும் பணி தொடர்கிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.